11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் குறிப்பேட்டில் பதிவு செய்தல். வினா எண் 8. வாகன உதிரிப்பாகங்கள் விற்பனை செய்யும் சசிகுமார் அவர்களின் குறிப்பேடு. கணக்கு வைப்பு பொன்னான விதிகள். ஆள்சார் கணக்கு பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை, சொத்து கணக்கு உள்வருவனவற்றை பற்றுவை, வெளிச்செல்வனவற்றை வரவை, பெயரளவு கணக்கு செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை, வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவை. 2017 அக்டோபர் 1. வியாபாரம் தொடங்குவதற்காக இட்ட சரக்கின் மதிப்பு ரூபாய் 40,000. நாள் 2017 அக்டோபர் 1. சரக்கு வியாபாரத்திற்கு உள்வருகிறது. சரக்கிருப்பு என்பது சொத்து. சொத்து உள்வருவதால் உள்வருவனவற்றை பற்றுவை என்ற விதி பின்பற்றப்படும். சரக்கிருப்பு கணக்கு பற்று ரூபாய் 40,000. தருபவர் உரிமையாளர் சசிகுமார். ஆள்சார் கணக்கு. எனவே தருபவரை வரவு என்ற விதிப்படி சசிகுமார் முதல் கணக்கு வரவு ரூபாய் 40,000. விளக்க குறிப்பு. சசிகுமார் முதலாக சரக்கு கொண்டு வந்தது 2017 அக்டோபர் 3. வணிகத்தில் இட்ட ரொக்கத்தின் மதிப்பு ரூபாய் 60,000. ரொக்கம் என்பது சொத்து. ரொக்கம் உள்வருகிறது. எனவே உள்வருவனவற்றை பற்று என்ற விதிப்படி ரொக்க கணக்கு பற்று ரூபாய் 60,000. தருபவர் சசிகுமார் உரிமையாளர். எனவே தருபவரை வரவு என்ற விதிப்படி சசிகுமார் முதல் கணக்கு வரவு ரூபாய் 60,000. சசிகுமார் ரொக்கம் கொண்டு வந்தது குறித்து. 2017 அக்டோபர் 4. அருளிடமிருந்து கடனுக்கு வாங்கிய சரக்கின் மதிப்பு ரூபாய் 70,000. கடனாக சரக்கு வாங்கும் பொழுது சரக்கு உள்வருகிறது. எனவே உள்வருவனவற்றை பற்று என்ற விதிப்படி கொள்முதல் கணக்கு பற்று ரூபாய் 70,000. ஏனென்றால் வியாபார நோக்கத்திற்காக லாபம் ஈட்டும் நோக்கத்தில் விற்பதற்காக சரக்கு வாங்கும் பொழுது கொள்முதல் கணக்கில் பதிவு செய்யப்படும். சரக்கு உள்வருவதால் கொள்முதல் கணக்கு பற்று ரூபாய் 70,000. தருபவர் அருள். ஆள்சார் கணக்கு. எனவே தருபவரை வரவு என்ற விதிப்படி அருள் கணக்கு வரவு ரூபாய் 70,000. கடனாக சரக்கு வாங்கியது குறித்து. 2017 அக்டோபர் 6. அருளிற்கு திருப்பிய சரக்கின் மதிப்பு ரூபாய் 10,000. 2017 அக்டோபர் 6. சரக்குகளை திரும்ப பெறுபவர் அருள். எனவே பெறுபவரை பற்றுவை என்ற விதிப்படி அருள் கணக்கு பற்று ரூபாய் 10,000. கொள்முதல் செய்த சரக்கு திரும்ப வெளிச்செல்கிறது. எனவே வெளிச்செல்வனவற்றை வரவு என்ற விதிப்படி கொள்முதல் திருப்ப கணக்கு வரவு ரூபாய் 10,000. கொள்முதல் செய்த சரக்கை திருப்பி அனுப்பியது குறித்து. 2017 அக்டோபர் 10. அருளின் கணக்கில் செலுத்திய தொகை ரூபாய் 60,000. பணத்தை பெறுபவர் அருள். ஆள்சார் கணக்கு. எனவே பெறுபவரை பற்று என்ற விதிப்படி அருள் கணக்கு பற்று 60,000. ரொக்கமானது வியாபாரத்திலிருந்து வெளிச்செல்கிறது. ரொக்கம் சொத்து கணக்கு. எனவே வெளிச்செல்வனவற்றை வரவு என்ற விதிப்படி ரொக்க கணக்கு வரவு ரூபாய் 60,000. அருளுக்கு ரொக்கம் செலுத்தியது குறித்து. 2017 அக்டோபர் 15. சந்தருக்கு கடனுக்கு விற்ற சரக்கின் மதிப்பு ரூபாய் 30,000. சரக்குகளை கடனாக பெறுபவர் சந்தர். சந்தர் என்பது ஆள்சார் கணக்கு. எனவே பெறுபவரை பற்று என்ற விதிப்படி சந்தர் கணக்கு பற்று ரூபாய் 30,000. விற்ற சரக்கு வெளிச்செல்கிறது. எனவே வெளிச்செல்வனவற்றை வரவு என்ற விதிப்படி விற்பனை கணக்கு வரவு ரூபாய் 30,000. கடனாக சரக்கு விற்றது குறித்து. 2017 அக்டோபர் 18. சந்தர் திருப்பி அனுப்பிய சரக்கின் மதிப்பு ரூபாய் 6,000. நாம் விற்ற சரக்குகள் நமக்கு திரும்பி உள்வருகின்றன.
விற்பனை திருப்பம் சரக்குகள் உள்வருவதால் சொத்து கணக்கு உள்ளுறுநூற்றை பற்று என்ற விதிப்படி விற்பனை திருப்ப கணக்கு பற்று ரூபாய் 6000. சரக்குகளை நமக்கு தருபவர் சந்தர். சந்தர் ஆள்சார் கணக்கு தருபவரை வரவு என்ற விதிப்படி சந்தர் கணக்கு வரவு ரூபாய் 6000. சந்தர் திருப்பி அனுப்பிய சரக்கு குறித்து 2017 அக்டோபர் 20 சந்தரிடமிருந்து ரொக்கம் ரூபாய் 23,000 பெற்றுக்கொண்டு அவரது கணக்கு முடிக்கப்பட்டது. ரொக்கம் என்பது சொத்து உள்வருகிறது. எனவே உள்ளுறுநூற்றை பற்று என்ற விதிப்படி ரொக்க கணக்கு பற்று ரூபாய் 23,000. விற்ற சரக்கின் மதிப்பு 30,000. அதில் அவர் திருப்பி அனுப்பியது 6,000. மீதி அவரிடமிருந்து பெற வேண்டிய தொகை 24,000. ஆனால் ரொக்கம் 23,000 பெற்றுக்கொண்டு கணக்கு தீர்க்கப்பட்டது என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே 1000 ரூபாய் அவருக்கு நாம் அளித்த தள்ளுபடி. அளித்த தள்ளுபடி என்பது வியாபாரத்திற்கு செலவு. எனவே செலவுகள் நட்டங்களை பற்று என்ற விதிப்படி அளித்த தள்ளுபடி கணக்கு பற்று ரூபாய் 1000. பணத்தை நமக்கு தருபவர் சந்தர். சந்தர் என்பது ஆள்சார் கணக்கு. எனவே தருபவரை வரவு என்ற விதிப்படி சந்தர் கணக்கு வரவு தொகை ரூபாய் 24,000. விளக்கம்: ரொக்கம் ரூபாய் 23,000 பெற்றுக்கொண்டு சந்தர் கணக்கு ரூபாய் 24,000 கணக்கு தீர்க்கப்பட்டது குறித்து 2017 அக்டோபர் 25 மின்னணு பரிவர்த்தனை மூலம் சம்பளம் வழங்கியது ரூபாய் 2,000. சம்பளம் என்பது செலவு. எனவே செலவுகள் நட்டங்களை பற்று என்ற விதிப்படி சம்பள கணக்கு பற்று ரூபாய் 2,000. அதை தருபவர் வங்கி அல்லது சம்பளமானது வங்கியிலிருந்து வெளிச்செல்கிறது. எனவே வங்கி கணக்கு வரவு ரூபாய் 2,000. மின்னணு பரிவர்த்தனை ECS எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் மூலம் சம்பளம் வழங்கியது குறித்து 2017 அக்டோபர் 30 சசிகுமார் தமது சொந்த பயன்பாட்டிற்காக எடுத்துக்கொண்ட சரக்கின் மதிப்பு ரூபாய் 10,000. சசிகுமார் உரிமையாளர். அவர் சொந்த பயன்பாட்டிற்காக எடுக்கிறார். ஆள்சார் கணக்கு பெறுவோரை பற்று என்ற விதிப்படி உரிமையாளர் எடுப்பதால் உரிமையாளர் கணக்கு பற்று வைக்கப்பட வேண்டும். இங்கு எடுப்பு கணக்கு பற்று ரூபாய் 10,000. சரக்குகள் அடக்க விலையில், அதாவது வாங்கிய விலையிலேயே அவர் திரும்ப எடுத்துக்கொள்வதாக வைத்துக் கொள்வோம். எனவே சரக்குகள் வெளிச்செல்கிறது. எனவே வெளிச்செல்வனவற்றை வரவு என்ற விதிப்படி கொள்முதல் கணக்கு வரவு ரூபாய் 10,000. சொந்த பயன்பாட்டிற்கு எடுத்த சரக்கு குறித்து வாழ்க வளமுடன்.